வணக்கம் மக்களே. இன்னைக்கு ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் பற்றி பேசலாமா? என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டால், த ஃபோர் வர்ணாஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டால், பகவத்கீதையிலையோ இல்லை ரிக்வேதங்களையோ சாமியே பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் அப்படின்னு மனுஷ இனத்தை பிரிச்சிருக்கு. இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணரே இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஏன் சாமியே இப்படி சொல்லியிருக்கு, சாமியே ஏன் மனுஷனுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி இதை வச்சு நிறைய அரசியல் போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதை ஏன் எல்லாரும் இப்படி தப்பாக புரிஞ்சுருக்காங்க, இதோட மைய கருத்து என்ன அப்படின்றதையும், நம்ம வாழ்க்கையில் இதிலேருந்து என்னெல்லாம் டேக்அவே எடுத்துக்கலான்றதையும் இன்னைக்கு பார்த்துலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. கொஞ்சம் உங்கள் மைண்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் அப்படின்னா யார்? பூஜை புனஸ்காரம் செய்வாங்க, இறை வழிபாட்டை நடத்துபவர்களாக இருப்பாங்க, வேள்வி வளர்ப்பாங்க. அப்புறம் இந்த நாடு ஆளும் அந்த அரசனுக்கு ஒரு நல்ல ஞானத்தையும், அந்த அரசுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்க முடியலன்னா அந்த கிங்குக்கு, ஸோ இவங்க தான் அந்த நீதிமானாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நல்ல கல்வியை கொடுப்பாங்க மக்களுக்கு, குருகுலத்தில் குருவாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனால் இப்போ எப்படி இருக்குது, பிராமணர்கள் நாங்கள் கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் சாமியோட டைரெக்டாக பேசுவோம், இங்கே நாங்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்லி சில பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களாம் முழுசாக அதை பற்றி புரியாதவங்கன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சும் ஒரு பெரிய அரசியல்ன்றது இப்போ ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு, சத்திரியர்கள்லாம் யார்? இவங்களாம் யாருன்னு பார்த்தோன்னா, போரை வென்று நாடை வெல்லும் வீரர்கள். வீர விளையாட்டு, ஆயுத பயிற்சி, நாடாளுதல், அப்புறம் மக்களை காத்தல், பேணி காத்தல். ஸோ இதெல்லாம் இவங்களோட கடமைகள். வைஷ்யர்கள்லாம் யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு பண்ணையாராக இருப்பாங்க, வேளாண் சார்ந்த தொழில்கள், அதாவது விவசாயமோ இல்லை விவசாய பொருட்களை விற்பனை பண்ணுறது, ட்ரேடிங், பிஸ்னஸ், இதெல்லாம் இவங்களுக்கான கடமைகள். சூத்ரர்கள் யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு குறுநில விவசாயியாக இருக்கலாம், மரம் ஏறுதல், அந்த மரத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சின்ன சின்ன இதை செல் பண்ணி வர வருமானத்து மூலிமா வாழ்கிறவங்களா இருக்கலாம், இல்லை கடினமாக உழைத்தல். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நமக்கு இப்போ ஒரு கேள்வி வரும்ல, சாமி முன்னாடி